சொன்னேன் பிடிச்சது. முதல்ல இது பண்ணது அழிஞ்சு போச்சு. சரி திருப்பி பயோசிந்தசிஸ் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதாவது நீ வந்து ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா 7 மார்க்கில் இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டடோட அந்த பயோசிந்தசிஸ் அன்சாச்சுரேட்டட் பயோசிந்தசிஸ் எழுதணும். சப்போஸ் அவங்க 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா பீட்டா ஆக்சிடேஷனும் சேர்த்து எழுதாது, பிரேக் டவுனும் சேர்த்து எழுதணும். அவங்க 15 மார்க்கில் வந்து பீட்டா ஆக்சிடேஷன் 15 மார்க்கு 7 மார்க் ரெண்டுத்துமே பீட்டா ஆக்சிடேஷன் மட்டும் எழுதுங்கன்னு கேட்டாலுமே நீ ஸ்டார்டிங்லேருந்து தான் எழுதணும். இப்போ வந்து ஆல்ரெடியும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அனுப்பிட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உனக்கு புரியும். சரியா? பயோசிந்தசிஸ் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நமக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒரு அந்த கண்டினியூவான கார்பனில் வந்து ஒரு பிளேஸில் வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இட் இஸ் குட் பிளான்ட் பேஸ்டு நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுனா சேச்சுரேட்டட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சேச்சுரேட்டோட எண்டு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபார்மட்டிக் ஆசிட் இல்லைன்னா ஒரு ஸ்டெரிக் ஆசிட். இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஆயில். அதுக்கான ரேஷியோனா 16:0. அன்சாச்சுரேட்டட் அதாவது இப்படி ஒரு சேச்சுரேட்டான ஃபார்மட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு ஃபார்மோலியோலிட்டிக் ஆசிட் 16:1 ரேஷியோவில் வந்து நமக்கு ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டெரிக்ன்றது ஒரு 18:0 சேச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட்லேருந்து ஒலிக் ஆசிட்ன்ற ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். செகண்ட் என்னதுன்னா அடிஷன் ஆஃப் டபுள் பாண்ட். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதா நமக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லலாம், டீசாச்சுரேட்டட்னு சொல்லலாம். இந்த டீசாச்சுரேட்டட் ஆகிறதுக்கு அதாவது சேச்சுரேட்டட்லேருந்து அன்சாச்சுரேட்டட் ஆகிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம்ஸ் என்னன்னா டீசாச்சுரேஸ் என்சைம்ஸ். இது எங்கே நடக்கும்னா எண்டோபிளாஸ்மி ரெட்டிகுலத்தில். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்டெரிக் இல்லைன்னா ஸ்டெரிக் ஆசிட் வந்து ஒலிக் ஆசிட்டாக மாறுது. இப்போ நான் ஏதாவது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறேன், ஒன்று ஃபார்மட்டிக் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா ஸ்டெரிக் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேட்டி ஆசிட்டோட ஒரு கோஎன்சைம்ஸ் இது தேவையில்லை, எப்படின்னா அதே ரியாக்ஷன் தான் வருது, ஒரு கோஎன்சைம்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டோட ரியாக்ஷன் பீட்டா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனால் எனக்கு வந்து அன்சாச்சுரேட்டட் வந்து எண்டோபிளாஸ்மி ரெட்டிகுலத்தில் நடக்கணும். அதுக்கு நான் வந்து கெரட்டினைன் ஷண்ட் அப்படின்ற ஒரு இது மெத்தடு இல்லைன்னா எப்படி சொல்கிறது, இது ஒரு வழி. இதுக்கு இதை வச்சு அங்கே மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து நான் எண்டோபிளாஸ்மி ரெட்டிகுலத்துக்கு இதை வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த ஃபேட்டி ஆசிட் கோயோட ஆக்சிஜனையும் ஒரு எனர்ஜி ஃபார்ம் NADHையும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா டீசாச்சுரேஷன் என்சைம்ஸ் சொன்னேன்ல, டீசாச்சுரேஷன் என்சைம்ஸ் இதை டீசாச்சுரேஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த ஃபேட்டி ஆசிட்டில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆகி ஒரு டபுள் பாண்டு க்ரியேட் பண்ணி எனக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கிடச்சிரும். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பாண்டில் வந்து என்ன இருக்குது, சிங்கிளாக இருக்குது. இப்போ இதுவரை இது என்னன்னு சொல்லுவாங்க, சேச்சுரேட்டடு. இங்கே ஒரே ஒரு பாண்டு சேர்த்தனால இது டபுள் பாண்ட் ஆகி இது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டாக மாறிடுச்சு. சரியா? அப்புறம் வந்து என்ன ஆகுது, அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார்மலிட்டிக் ஆர் ஒலிக் ஆசிட் ஒன்றுமே இல்லை, சேச்சுரேட்டட் ஆசிட் நான் ஒன்று எடுக்கிறேன், அதை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆசிட்டே அந்த ஃபேட்டி ஆசிட்டோட ஒரு கோஎன்சைம் சேர்க்குறேன். இன்னொரு இந்த மைட்டோகாண்ட்ரியால் நடக்கிறது வந்து எண்டோபிளாஸ்மி ரெட்டிகுலத்துக்கு பயன்படுத்த கார்டினைன் ஷண்ட் யூஸ் பண்ணி திருப்பி அங்கே போனோன்னா அந்த அசிட்டைல் கோயோட ஒரு ஆக்சிஜனும் ஒரு எனர்ஜி சேர்ந்து டீசாச்சுரேட்டட் என்சைம்ஸை வச்சு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டபுள் பாண்ட் க்ரியேட் பண்ணி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எனக்கு உருவாகிடுச்சு. இதை வந்து உடைக்கிறதா அப்படியே சேச்சுரேட்டடில் என்ன நடக்குதோ அதே தான் அன்சாச்சுரேட்டட். இப்போ வந்து நான் சொன்ன கேள்வி, நம்ம உடம்புல வந்து சேச்சுரேட்டடும் சரி அன்சாச்சுரேட்டடும் சரி எப்படி போய் ஸ்டோர் ஆகும், ட்ரைக்ளிசரைல் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ட்ரைக்ளிசரைல் ஃபார்மில் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரையில்னா மூணு ஃபேட்டி ஆசிட்டு ஒரு கிளிசராலும் சேர்ந்தது தான் ட்ரைக்ளிசரால். நமக்கு உடஞ்சி பிளட்டு வழியாக சைட்டோபிளாசத்துக்கு நம்மளுடைய செல்ஸுக்கு வந்து போயிடும்.
அதே தான் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி தான் அசைல் கோஏ சிந்தட்டிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இங்கே வந்து இங்கே என்ன ஆகுது, ஃபேட்டி ஆசிட் கோஏ வந்து ஆக்டிவேட் ஆகுது. அசைல் கோஏ ஃபேட்டி ஆசிட் கூட ஒரு கோ என்சைம்ஸும் ஒரு எனர்ஜி மாலிகுலும் சேர்ந்து அசைல் கோஏ வந்து சிந்தட்டிக்ஸ் ஆகுது. அப்புறம் ஃபேட்டி ஆசிட் கோஏ வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு இங்கே வந்து எங்கே நடந்துச்சு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நடந்துச்சு. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நடந்ததை திருப்பி நான் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கொண்டு போயிடணும் உடைக்கிறதுக்காக. அதே மாதிரி கொண்டுட்டு போய் இங்கே பீட்டா ஆக்சிடேஷன் நடக்குது, பிரேக் டவுன் செயின்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு நான் சொன்னேன்ல, அதாவது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சிந்தத்தைஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கார்பன் கூட இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகிக்கிட்டே ஒரு 2 அட்டாச் ஆகிக்கிட்டே வரும் கார்பன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பீட்டா ஆக்சிடேஷனாக அந்த ஒவ்வொரு செயினாக வந்து பிரேக் டவுன் ஆகும். இங்கே இதில் நம்மளுக்கு வந்து சேச்சுரேட்டில் வந்து செயின் பிரேக் டவுன் ஆகும். ஆனால் அன்சேச்சுரேட்டில் அப்படியே டபுள் பிரேக் அட் ஈச் கார்பன். இதில் வந்து செயின் மட்டும் பிரேக் ஆகும், இங்கே டபுள் கார்பனாக வந்து பிரேக் ஆகிட்டே போயிடும். இங்கே சிங்கிள் செயின் பிரேக் டவுன், இங்கே டபுள் செயின் பிரேக் டவுன், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப ஈஸி.